அரசியலில் புயலை கிளப்பியுள்ள கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு இப்போது அதன் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. இதுவரை கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி வந்த சிபிஐ இப்போது அந்த பிரச்சார பயணத்தின் மூளையாக செயல்பட்ட நபர் மீது தனது பார்வையை திருப்பியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் வியூக வகுப்பாளரும் நடிகர் விஜயின் நெருங்கிய ஆலோசகருமான ஜான் ஆரோக்கியசாமிக்கு சிபிஐ விரைவில் சம்மன் அனுப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தாவேகா கூடாரத்தையே கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27 கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்டம் ஒரு திருவிழா போல தொடங்கியது. ஆனால் அந்த திருவிழா அடுத்த சில நிமிடங்களில் ஒரு மிகப்பெரிய மரணக்களமாக மாறியது. தனது அன்புக்குரிய நாயகன் விஜயை காண ஆயிரக்கணக்கான மக்கள் முண்டியடித்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட 41 பேர் பலியானார்கள். இந்த துயரம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் மூத்த IPS அதிகாரிகள் அடங்கிய குழு உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. விஜயின் ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு பிரச்சார பயணத்தையும் செதுக்கியவர் ஜான் ஆரோக்கியசாமி. கரூரில் விஜய் எங்கு நிற்க வேண்டும், எந்த பாதையில் வாகனம் செல்ல வேண்டும் என்பது வரை இவரே வடிவமைத்து கொடுத்தாராம். சிபிஐ இதுவரை நடத்திய விசாரணையில் புசியான, நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா மற்றும் DGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஆகியோரிடம் ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது. விஜயின் வாகனத்தை அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி மக்கள் கூட்டத்திற்குள் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டது. அந்த உத்தரவை பிறப்பித்தது வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி தான். விசாரணையில் ஆஜரான தாவேகா நிர்வாகிகள் ஒரு வினோதமான காரணத்தை கூறியுள்ளனர். விஜயின் வாகனம் திட்டமிட்ட இடத்தில் நிறுத்தப்பட்டால் அங்கிருந்து யாராவது கற்கள் வீசக்கூடும் என்று ஜான் ஆரோக்கியசாமிக்கு தகவல் கிடைத்ததான். அந்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்பு கருதி வாகனத்தை மக்கள் கூட்டத்தின் நடுவே கொண்டு சென்று நிறுத்த அவர் உத்தரவிட்டார். இதுதான் சந்தேகத்தை அதிகரிக்க செய்துள்ளது. கற்கள் வீசப்படும் என்ற உளவு தகவல் ஜான் ஆரோக்கியசாமிக்கு எப்படி தெரியும்? காவல்துறைக்கு தெரியாத தகவல் ஒரு தனியார் ஆலோசகருக்கு யாரால் சொல்லப்பட்டது? கற்களுக்கு பயந்து 41 உயிர்களை பலிவாங்கிய நெரிசலுக்குள் வாகனத்தை செலுத்துவதுதான் பாதுகாப்பான வியூகமா? இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவே ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் அனுப்பப்பட உள்ளது. ஏற்கனவே ஜனவரி 12ஆம் தேதி 7 மணி நேரம் சிபிஐ முன் ஆஜரான விஜய் பொங்கல் விழா காரணமாக ஒரு வாரம் விலக்கு கேட்டிருந்தார். அந்த விலக்கு முடிந்து ஜனவரி 19ஆம் தேதி மீண்டும் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். 2வது நாள் விசாரணையில் ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த உத்தரவுகள் குறித்து விஜயிடம் சிபிஐ துருவி புலனாய்வு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் வியூக வகுப்பாளர் சொன்னதை நீங்கள் ஏன் அப்படியே செய்தீர்கள் என்பதுதான் விஜய்க்கு காத்திருக்கும் பிரதான கேள்வி. தேர்தல் நெருங்கும் வேளையில் தாவேகாவின் வியூக வகுப்பாளரே விசாரணை வளையத்திற்குள் வருவது அக்கட்சியின் பிரச்சார திட்டங்களை முடக்கும் செயலாக தொண்டர்களால் பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் சிக்கல், மறுபுறம் மூளையாக செயல்படும் ஜான் ஆரோக்கியசாமிக்கு சம்மன் என விஜய் தரப்பு கடும் நெருக்கடியில் உள்ளது. ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சாதாரண அரசியல் ஆலோசகர் அல்ல. அவர் விஜயின் அரசியல் பிம்பத்தை செதுக்கும் சிற்பி. அவரிடமே சிபிஐ விசாரணை நடத்த தொடங்குவது தாவேகாவின் அடித்தளத்தையே உலுக்கும் என்று சொல்லப்படுகிறது. டெல்லியின் ரடாரில் ஜான் ஆரோக்கியசாமி வந்திருப்பது தாவேகா வட்டாரங்களை நடுங்க செய்துள்ளன. ஜான் மீது கை வைத்தால் ஒட்டுமொத்த தாவேகாவும் ஆடி போகும் என்பதை துல்லியமாக டெல்லி கணக்கு போட்டுதான் காய் நகர்த்தல்களை செய்துள்ளது. இனி நடக்க போவதை விறுவிறுப்படங்காமல் பொறுத்திருந்து பார்ப்போம்.